Hi friends, இன்னைக்கு பேக்கரி ஸ்டைல்ல சால்ட் பிஸ்கட் ரெசிபி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அபிநயா சிஸ்டருக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக்கரி ஸ்டைல்ல நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்காக இன்றைக்கி நான் பட்டர் எடுத்திருக்கேன். பேக்கரி ஸ்டைலில் செய்யும் போது ஒயிட் டால்டா அப்படி இல்லைனா மார்ஜரின் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த சால்ட் பிஸ்கெட்டுக்கு ஒயிட் டால்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சாவே அதே மாதிரி ரெசிபி சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். 150 கிராம் அளவுக்கு பட்டர். சப்போஸ் நீங்கள் ஒயிட் டால்டா எடுக்கிறீங்கன்னா அதே அளவில் எடுத்துக்கோங்க. அளவு மாற்றாமல் எடுத்து செய்யும் போது தான் ரெசிபி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போது 150 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டேன். இதுலேயே வந்து நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சால்ட் பட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா சால்ட் வந்து தனியாக சேர்க்க வேண்டியதில்லை. இது வந்து அன்சால்டட் பட்டர் அப்படின்றதுனால ஒரு 5 கிராம் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறேன். இப்போது அளந்து எடுத்ததை 1 by 1 அதில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிற கஸ்டர்ட் பவுடரில் வெனிலா ஃப்ளேவர் இருக்குது. அதனால வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வேணால் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்குங்க. இப்போ 75 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். சில ரெசிபிக்கு கண்டிப்பாக ஐசிங் சுகர் தான் சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு அப்படி தேவையில்லை. நல்லா நைஸாக அரைச்ச சர்க்கரையை வந்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ 75 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மைதா வந்து 250 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட அளவுகள்லாம் கரெக்டாக நீங்கள் எடுத்து செய்யும் போது பர்ஃபெக்டாக நான் செய்கிற மாதிரியே வரும். அதனால் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டு அதுலேயே வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரையும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ மைதா வந்து நான் அளந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 60 கிராம் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். வெனிலா கஸ்டர்ட் பவுடர் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 60 கிராம் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துட்டேன். இதில் வந்து வெனிலா ஃப்ளேவர் இருக்கிறதுனால நான் வெனிலா எசன்ஸ் வந்து இதில் கம்மியாக சேர்க்க போகிறேன். இதில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து மீடியம் சைஸ் முட்டையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய முட்டையாக எடுக்காதீங்க. இப்போது இதில் ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போது நம்ம பட்டரை வந்து பீட் பண்ணணும். இது வந்து கடைகளில் டால்டா யூஸ் பண்ணி செய்யும் போது கைகளாலே நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒயிட்டாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துப்பாங்க. நம்ம வந்து விஸ்க்லேயே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டரை பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா வந்து இந்த எல்லோ கலர் மாதிரி நல்லா ஒயிட்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து உப்புலாம் இதிலே போட்டிருக்கோம் இல்லையா, இப்போவே வந்து நம்ம உப்பு சேர்த்துடணும். மைதா மாவு போடும்போது போட்டிங்கன்னா கரையாது. அதனால் பட்டர் கூடயே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அளந்து வச்சுருக்க பவுடர் சுகர் இது கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்கில் வந்து நல்லா வந்து நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரணும்னா கண்டிப்பாக இந்த பட்டர் பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. சைட்லலாம் ஒரு 2-3 தடவை எடுத்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சைடில் வந்து சுகர் பட்டர் எல்லாம் சேர்ந்து இருந்தால் கூட ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக வரும். இப்போ சைடில் இருக்க பட்டர் எடுத்து விட்டு நான் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இதை பீட் பண்ணும்போது ஹை ஸ்பீட்லலாம் வச்சு பீட் பண்ண வேண்டியதில்லை. மீடியமாக வச்சுட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து பாருங்கள் பீட் பண்ணிட்டேன். ஒயிட்டாக நல்லா வந்து டபுள் மடங்காக வந்து நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஒரே ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க. லைட்டாக முட்டை வந்து எல்லாம் அந்த பட்டர் கூட சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணிங்கன்னா போதும். இந்த பீட்டர் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கு இல்லையா மைதா மாவு கஸ்டர்ட் பவுடர், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர் வந்து அந்த பீட்டர்லேயே இருக்கும். அதனால் இந்த மாதிரி பீட் பண்ணும் போது அந்த மாவு கூட கலந்துட்டு அந்த விஸ்க்கு வந்து பீட்டரோட அந்த பிளேட் வந்து க்ளீன் ஆகி வந்துடும். அதனால தான் அப்படி பண்ணுறோம். அப்படி இல்லை நம்ம கைகளால் எடுத்து விட்டுட்டு கைகளாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட பதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம குலோப் ஜாமுன் மாவுலாம் பிசையும் இல்லையா, அதே பதத்தில் தான் இருக்கும். ரொம்ப ஆடாவும் பிசையக்கூடாது. நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீட்டரில் ஒட்டியிருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீனாக எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு கைகளாலே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். வீடியோவில் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்பீடாக தெரியுது. நம்ம குலோப் ஜாமுன் மாவு பிசைவில் அந்த மாதிரி வந்து விரல்களாலே பிசைஞ்சு எடுத்துட்டணும். உள்ளங்கையால் நம்ம வந்து குக்கீஸோ இல்லை பிஸ்கெட்டோ செய்யும் போது பிசையவே கூடாது. இந்த விரல்களில் லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுடணும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முட்டையோட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து திக்காக வராது. அப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ் பண்ணி தான் வந்து மாவு பிசையணும். நம்ம உள்ளங்கையில் பிசையவே கூடாது. மாவு எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு லூஸாக இருக்குன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக செய்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே அப்படி இல்லைன்னா சப்பாத்திலாம் தேய்ப்போம் இல்லையா, அதில் கூட கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இது ஒட்டிலாம் பிடிக்காது, மாவு நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் எல்லா பிஸ்கட்டையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பேக் ஆகி வரும்போது அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன். ஒரு பக்கம் மேடு பள்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி ஷேப்பாக இருந்தால் தான் பிஸ்கெட் வந்து பேக் ஆகி வரும்போது ஒரே மாதிரி பேக் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் இருக்க பிஸ்கெட் கட்டரை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை விட சின்னதும் இருக்குது, அதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பெரிய சைஸாக வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இந்த மாதிரி குக்கி கட்டர்லாம் இல்லைன்னா நீ வீட்டில் இருக்க ஏதாவது மூடி அப்படி குட்டி டிஃபன் பாக்ஸோட மூடி அது மாதிரி எதனா எடுத்து வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் எப்படி செய்யலான்றத, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் பேக்கிங் ட்ரேவை எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு வந்து ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட்ன்றதால நான் அப்படியே வச்சுருக்கேன். சப்போஸ் பிஸ்கெட் வந்து ஒட்டும் நார்மல் பட்டர் பேப்பர்னால் நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு தான் எடுத்து வைக்கணும்னு இல்லை, நம்ம நார்மல் ட்ரேயில் அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம். டார்க்காக கீழே வந்து ரொம்ப ப்ரௌனாக மாறிடும். அதனால தான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சோம்னா லைட் கலராக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் பிஸ்கெட் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு தான் வைக்கணும்னு இல்லை, அப்படியே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பிஸ்கெட் எடுத்து அடுக்கி நம்ம ஓவனை வந்து 15 நிமிஷம் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ப்ரீஹீட் ஆனால் போதும். நான் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன் இல்லையா, அந்த டைமிங்கில் தான் வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணேன், அதுக்கு முன்னாடி பண்ணலை. இப்போ வந்து எல்லா பிஸ்கெட்டும் வந்து ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி நம்ம எடுத்து ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக்கிங் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷத்தில் பேக் ஆகிடும். ஒவ்வொரு ஓவனை பொறுத்து பேக் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு பேக் ஆகலைன்ட்டு ரொம்ப நேரம் விடாதீங்க. கீழே லைட்டாக ப்ரௌன் கலராக வரும்போதே எடுத்துடுங்க. பிஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ஆனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வேணும்னா டாப் ராடை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு கலர் வந்துடும். இந்த மாதிரி எல்லோ கலராக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து டாப் ராடை ஆன் பண்ணி பேக் பண்ணி பாருங்கள். குக்கீஸோட கலர் பிஸ்கெட்டோட கலர்லாம் மேலே வந்து ப்ரௌனாக வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 25 நிமிஷம் பேக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பிஸ்கெட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே ஒரே மாதிரி பேக் ஆகி வந்தது, கருகியெல்லாம் போல் சூப்பரான சால்ட் பிஸ்கெட் வீட்லேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பேக்கரி அப்படி டீ கடையை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு கேட்டிங்கனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல. இப்போ பாருங்கள் உடைச்சி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி உள்ளே வந்து கிறிஸ்பியாக பேக் ஆகி இருக்கணும். உடைக்கும் போது எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளெல்லாம் பார்க்கும் போதே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட உங்களுக்கு இது வந்து நான் எக்கு போட்டு செஞ்சுருக்கேன். எக்லெஸ் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.